வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 17 இன்னைக்கு ஏதென்ஸ் பாலிடெக்னிக் அப்ரைசிங் ரிமெம்பரன்ஸ் டேன்னு சொல்லி கிரீஸில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நாட்டில் 1965 கிங் கான்ஸ்டன்டைன் அப்படின்றவர் தான் கிரீஸ் ஆண்டுகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள், அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுறது நடந்துனே இருக்கும்போது ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க, சதி புரட்சி பண்ணி அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இதனால கிங் கான்ஸ்டன்டைனை நாடு கடத்திட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த பகுதியை கிரீஸ் ஆண்டுகிட்டு இருந்தாங்க தன்னுடைய சர்வாதிகாரத்து மூலமாக. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கட்டாய ஆட்சேர்ப்பு அப்படின்ற கான்செப்ட் ராணுவத்தில் கன்ஃபார்ம் நீங்கள் மாணவர்கள் சேர்ந்தாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, இது அவங்க கொண்டு வந்தோடனே மாணவர்களுக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு சயின்டிஸ்ட் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும் ஆசை இருக்கும். நீங்கன்னா எங்களை ராணுவத்துக்கு கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மாணவர்கள் கொதிச்சு எழ ஆரம்பிக்கிறாங்க. சின்னதாக அந்த போராட்டங்களை ஸ்டார்ட் பண்ண மாணவர்கள் இறங்கிட்டாலே எல்லா மாணவர்களும் சேர்ந்துப்பாங்களே, அப்படி எல்லாரும் சேர அது ஒரு பெரிய லெவலில் புரட்சியாக மாறுது. அந்த புரட்சியை அவங்களால எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ஒரு தேர்தலை வைக்கிறோம் அப்படின்னு வைக்கிறாங்க. வச்சா அதில் 80% மக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு குடியரசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேணும், அதாவது ஜனநாயகம் வேணும், இந்த முடியாட்சிலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் அது கிராமம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த வருங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுறோம், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு மாணவர்களுக்கு புரியல. இந்த வருங்க நீங்கள் சொல்கிற இந்த வாய் வார்த்தையில் நாங்கள் எப்படி நம்புறது, எங்களுக்கு மொத்தமாக மாறி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த போராட்டத்தை விடுற மாதிரி இல்லை. அந்த போராட்டன்றது மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் அந்த ஜல்லிக்கட்டுக்கு எழுந்த மாதிரி அவ்வளோ மக்கள் ஒன்றா கூடி போராட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எதிர்ப்புன்றது பெரிய லெவலில் போய் அவங்க நாட்டினுடைய சுதந்திரத்துக்கும் அந்த குடியரசு அமையறதுக்கும் இதெல்லாம் காரணமாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார், அந்த மாணவர்கள் தானே. அதில் நவம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடக்குமுறையில் நிறைய மாணவர்கள் இறந்தாங்க அப்படின்ற நியூஸு மக்கள் மத்தியில் பெரிய சர்ச்சைகளை எழுப்புறதுனால அந்த டேட்டை சூஸ் பண்ணி இன்னைக்கு ஏதென்ஸ் பாலிடெக்னிக் அப்ரைசிங் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸில் மாணவர்களை கொண்டாடுறதுக்காக ஒரு டே வச்சிருக்காங்க நவம்பர் 17. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் ரிவியூவல் டே அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜானில் ஒரு டேங்க. இது அவங்க நாட்டினுடைய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அஜர்பைஜானை பொறுத்த வரைக்கும் அவங்க சோவியத்தினுடைய ஒரு பார்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் சோவியத்தையே அவங்க எதிர்த்து ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய புரட்சி பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லெனின் சதுக்கத்தில் மக்கள்லாம் ஒன்று கூடின அந்த நாள் தான். இது காரணம் நாகர்கோனா காராபாக் அப்படின்ற பிளேஸ் அஜர்பைஜானில் இருக்குது. ஆனால் அதில் அதிகமாக ஆர்மேனியர்கள் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே அந்த ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அஜர்பைஜானுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் இல்லை, அதை மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த லெனின் சதுக்கத்தில் சேர்ந்த அந்த நாள் தான், அந்த புரட்சி நடந்த அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா 1988. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் ரிவியூவல் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுமலர்ச்சினால இன்றைக்கி அஜர்பைஜான் செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 17. நெக்ஸ்ட் இன்றைக்கி பிளாக் கேட் டே அப்படின்னு சொல்லி இத்தாலியில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இது கருப்பாக பிறந்தது ஒரு குத்தமாடாங்கிற மாதிரி தான் அந்த பூனைக்கு படாத பாடுபட்டுக்குது இத்தாலியில். ஐரோப்பாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சூனியத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மந்திரவாதிகளுடைய பெட்டாக இது பார்க்கப்படுது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் ஆளுங்களை தாக்குறது, அவங்களுக்கு மேலே சூனியத்தை வச்சுட்டு வருது, இது எல்லாத்தையும் இதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பூனைக்கு மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கிறேன். நம்ம ஊர்லேயே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு பூனை கிராஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வேலைக்கு கூட போக மாட்டோம். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிருச்சு, பூனைக்கும் குறைஞ்சிருச்சு, அந்த எண்ணெய் குறைஞ்சிச்சான்னு தெரில. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்லாம் இருக்கிற இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐடிஏஏ அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்தின ஆய்வில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 பூனைகளை அந்த காலகட்டத்தில் கொண்டு குவிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதே, இது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, இது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அதுவும் ஒரு சாதாரண ஒரு அனிமல் தான், அதை நீங்கள் கொல்றதுனால ஒன்றும் மாற போகிறது இல்லை அப்படின்ற விஷயம். அதுவும் இந்த ஹாலோவீன் பார்ட்டிலாம் நடக்குது தெரியுங்களா. அப்போ இந்த சாத்தான்களுடைய குழுக்களை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, சடங்குகளாக நடத்தி இந்த பூனைகளை கொல்றதே ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் ஆடு கோழியெல்லாம் நம்ம காவு கொடுப்போம்ல, அந்த மாதிரி இங்கே பூனைகளை காவு குத்துனுங்கிறாங்க. எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் 17ன்றதே ஒரு துரதிருஷ்டமான ஒரு நம்பராக பார்க்கப்படுது. ஏன்னா இது ரோமானிய லாங்குவேஜில் எழுதணும்னு வச்சிங்களேன். ரோமானிய லாங்குவேஜ்னா இப்போ நம்ம சில ஸ்கூல்லாம் பார்த்துருப்போம், V11 அப்படிலாம் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, அதுதான் ரோமானிய லாங்குவேஜ். அப்படி எண்கள் அது எழுதும்போது அது லத்தீனில் மொழி பெயர்த்தோம் அப்படின்னா நான் வாழ்ந்தேன் அப்படின்னு அர்த்தம் வரும், அதாவது இப்போ உயிரோடு இல்லை அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்படி ஒரு மொழி பெயர்ப்போடு அது இருக்கிறதுனால இத்தாலியை பொறுத்த வரைக்கும் 17ன்றதே ஒரு துரதிருஷ்டமான நம்பர் தான். அதனால் இந்த டேட்டில் அவங்க சூஸ் பண்ணி இதெல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தான், அது ஜஸ்ட் ஒரு அனிமல், இது ஜஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்றத சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி பிளாக் கேட் டே அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க நவம்பர் 17. நெக்ஸ்ட் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபிலிப்பைன்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செக்கோஸ்லோவாக்கியாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேவாக பார்க்கப்படுது. எல்லாத்துக்கும் ரீசன் என்ன ஒன்று தான், 1939 நாஜிக் படைகள் என்ன பண்ணாங்க, பராக் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தை தாக்கி அதில் 8 மாணவர்கள் ஒரு ஆசிரியரை தூக்கில் போட்டாங்க. இது பார்த்தா அதுக்கு செக்கோஸ்லோவாக்கியாவில் 1600 பேர் சித்திரவதை முகாம்களுக்கு அனுப்பிட்டாங்க. இப்படியே தொடர்ந்து இந்த மாணவர்கள் சின்ன சின்னதாக அவங்க புரட்சிகள் பண்ண ஆரம்பித்தாலும் அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றங்களை சாட்டி இந்த நாஜிக் படைகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு
எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷங்கள் கழிச்சு 1941 லண்டனில் கிட்டத்தட்ட 14 நாடுகளை சார்ந்த மாணவர்களுடைய குழுக்கள் சேர்ந்து இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், நம்ம இதுக்கப்புறம் ஒற்றுமையை இன்னும் அதிகமாக காட்டணும்னு சொல்லிட்டு சைன் பண்ண ஒரு பிரகடனத்தை ஏற்ற ஒரு நாள். அந்த ஒரு நாள்ன்றது பெரிய லெவலில் பார்க்கப்படுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிப்பைன்ஸ்லையும் சரி செக்கோஸ்லோவாக்கியாலையும் சரி அவங்க நாட்டினுடைய அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கும் ஒரு பெரிய ஜனநாயகம் உருவாகிறதுக்கும் இது காரணமாக இருந்திருக்கு. 1896 98 இடைப்பட்ட நடந்த பிரச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இந்த மாணவர்களுடைய இயக்கம் தான் ஒரு பெரிய லெவலில் போராட்டங்களை கொடுத்துருக்காங்க. 2019 ஃபிலிப்பைன்ஸில் ஜனாதிபதியாக அந்த பர்சனு ரோட்ரிகோ டுர்டேடே அப்படின்ற பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், அதனால் நம்ம இது கவனம் செலுத்தி ஆகணும்னு சொல்லி இது அதிகாரப்பூர்வமான ஒரு நாளாக நிறுவப்பட்டு பிலிப்பைன்ஸ் முதல்ல கொண்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 17. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு ப்ரீமெச்சூரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது குறைப்பிரசவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை அனுசரிக்கணும், அதை பற்றியான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் தான். உண்மையாகவே இது எதனால் ஏற்படுது இந்த குறைப்பிரசவம் அப்படின்றதுக்கான பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. இது இன்றைக்கி உலகம் முழுக்க குழந்தைங்களோட இறப்புக்கு பொதுவான ரீசனாகவே இது இருக்குது. 37 வாரங்களுக்குள்ளே அந்த குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா முழுமையாக அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் வெளில வந்துடுறாங்க, இந்த உலகத்தை பார்த்துடுறாங்க. அப்போ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதான். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இன்றைக்கி 15 மில்லியன் குழந்தைங்களோட இறப்பு காரணம் இந்த குறைப்பிரசவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2009 இதை பற்றியான ஒரு பெரிய நிகழ்வை விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு சொல்லி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011 WPD அப்படின்ற அமைப்பும் சேர்ந்து இது உலக லெவலில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ப்ரீமெச்சூரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பிரசவத்தை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக செய்கிறாங்க நவம்பர் 17. மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து இழப்புகளை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா அது சுத்தமான பொய். ஏன்னா மற்றவங்களுக்காக பார்த்த நீங்கள் உங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறாது உங்கள்கிட்ட விருது நாங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.